இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, மறை சாட்சி புனித தேவ சகாயத்தின் உறுதியான நம்பிக்கையால் உயரிய சாட்சிய வாழ்வால் உயர்ந்து நிற்கின்ற, உலகினுடைய ஒளியாக உயர்ந்து நிற்கின்ற தேவசகாயம் மலையில் இன்று புனித வியாகுல அன்னைக்கு நாமெல்லாம் விழா கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த அருமையான வேளையிலே, இந்த மகிழ்ச்சியான வேளையிலே, இந்த தேவசகாயம் மவுண்ட் மறை வட்டத்தினுடைய மறைவட்ட அதிபராக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அருமை நண்பர் அருள் பணியாளர் MC ராஜன் அவர்களுக்கும், இந்த தேவசகாயம் மவுண்ட் திருத்தலத்தை திரு அவையினுடைய மிக உயரிய இடமாக, மணிமகுடமாக, பல்வேறு நிலைகளிலே திட்டமிட்டு சீரும் சிறப்புமாக கட்டி எழுப்பி கொண்டிருக்கின்ற இந்த திருத்தலத்தினுடைய அதிபரும் பங்கு தந்தையுமான அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அருள் பணியாளர் லியோன் ஹென்சன் அவர்களுக்கும், இந்த பங்கிலே சிறப்பாக பணியாற்றுகின்ற இணை பங்கு பணியாளர் சலீன் அவர்களுக்கும், ஆற்றுப்படுத்தினர் அருள் பணியாளர் ஐசக் அவர்களுக்கும், இந்த பங்கு தளத்திலே மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த திருத்தல பங்கின் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அன்பான அருள் சகோதரிகள், இந்த திருத்தல பங்கிலே உள்ள அன்பான இறை மக்கள், பல்வேறு இடங்களிலிருந்து, குறிப்பாக கோட்டாறு மறை மாவட்டத்திலிருந்தும் பக்கத்தில் உள்ள பல்வேறு மறை மாவட்டங்களிலிருந்தும் இன்னும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அதே போல மாநிலங்களிலிருந்தும் கூட திருப்பயணிகளாக இந்த ஆலயத்தை, திருத்தலத்தை நோக்கி பயணம் வந்து அன்னை வழியாக அன்னையினுடைய பரிந்து பேசுதலால் இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்காக கூடி வந்திருக்கின்ற அத்தனை அன்பான திரு பயணிகளுக்கும் முதலில் நெஞ்சம் நிறைந்த திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, 2015ஆம் ஆண்டு அமெரிக்காவிலே உள்ள ஒரு மாத இதழ் ஒரு ஆய்வு நடத்தியது. இந்த உலகத்திலே உள்ள சக்தி வாய்ந்த ஆற்றல் மிக்க பெண்மணி யார்? Who is the most powerful woman in the world என்ற ஒரு ஆய்வை அந்த பத்திரிகை செய்தது. எனவே இந்த உலகத்திலே யார் சக்தி வாய்ந்த ஆற்றல் மிக்க பெண்மணி என்பதை கண்டுபிடிப்பதற்காக அந்த பத்திரிகை நிறுவனமானது உலகின் பல்வேறு இடங்களிலிருந்து புகழ்மிக்க பல்வேறு பெண்மணிகளுடைய பெயர் பட்டியலை எல்லாம் அவர்கள் சேகரித்தார்கள். உலகத்திலே உள்ள புகழ்மிக்க பல பெண் அதிபர்கள், அதே போல பெண் பிரதமர்கள், பெண் கலைஞர்கள், பெண் அறிவியல் அறிஞர்கள், விஞ்ஞானிகள், விளையாட்டு வீரர்கள், சமூக சேவகிகள் என்று பல்வேறு நிலைகளிலே புகழ்மிக்க பெண்களினுடைய அந்த பெயர் பட்டியலை எல்லாம் சேகரித்து யார் இந்த உலகத்தில் மிகவும் ஆற்றல் மிக்க பெண்மணி என்ற ஒரு ஆய்வை அந்த நிறுவனம் செய்தது. இறுதியாக அதனுடைய முடிவாக அந்த பத்திரிகையினுடைய தலையங்கத்திலே ஆசிரியர் மௌரின் ஒர்த் என்று சொல்லக்கூடியவர் அதனுடைய அந்த ஆய்வினுடைய முடிவை வெளியிட்டார். இந்த உலகத்திலே மாபெரும் புகழ்மிக்க பெண்மணிகள் பலர் இருந்தாலும் கூட இறைவனின் தாய் மரியாதான் உலகத்தில் ஆற்றல் மிக்க சக்தி வாய்ந்த
ஒரு பெண்மணி. இந்த உலகத்தில் ஜாதி சமய இன வேறுபாடு இன்றி அம்மா அம்மா என்று அழைக்கின்ற ஒரே பெண்மணி அந்த அன்பு தாய் மரியாதான். அந்த மரியாதான் இந்த உலகத்திலே தாய் அன்பினுடைய தலை சிறந்த அடையாளமாக இருக்கின்றார். அவரை போல இந்த உலகத்தில் இதுவரை எந்த பெண்மணியும் உயர்த்தப்பட்டது இல்லை. எனவே அன்னை மரியாதான் உலகத்தின் ஆற்றல் மிக்க பெண்மணி என்ற ஒரு முடிவை ஆசிரியர் மௌரின் ஒர்த் வெளியிட்டார். அன்னை மரியா வியாகுல தாய், அவருடைய பரிந்து பேசுதலால் பல்வேறு நலன்களை வரங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்காக நாம் கூடி வந்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த தாய் மரியா நம் ஆண்டவர் இயேசுவோடு சிலுவை வரை உடன் நடந்தவள். நம்முடைய புனிதர் மறைசாட்சி தேவசகாயத்தோடு இந்த காற்றாடி மலை வரை உடன் பயணித்தவர். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழலிலும் நம்மோடு பயணம் செய்கின்றவர். நம்மோடு பயணம் செய்து நமக்கெல்லாம் ஆதரவாக, ஆறுதலாக, அன்பாக, தேற்றரவாக விளங்குகின்ற ஒரு அன்பு தாய். எனவேதான் இன்றைக்கு நாம் எல்லாம் திருப்பயணிகளாக இந்த ஆலயத்தை நோக்கி அந்த அன்னை வழியாக அவருடைய பரிந்து பேசுதலால் இறை அருளை பெற்றுக்கொள்வதற்காக கூடி வந்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பயணம் என்ற ஒரு மைய சிந்தனை இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மனித வாழ்க்கை என்பது ஒரு பயணம். மனித வாழ்க்கையிலே நாம் பல்வேறு இடங்களுக்கு பயணம் செல்லுகின்றோம். பல்வேறு காரியங்களுக்காக நாம் பயணம் செய்கின்றோம். நாம் பல இடங்களுக்கு பல காரியங்களுக்காக நாம் பயணம் செய்கின்ற பொழுது இந்த பயணத்திலே இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு. ஆனால் செல்லுகின்ற ஒவ்வொரு பயணத்திலும் துன்பம் இருந்தாலும், துயரம் இருந்தாலும், மகிழ்ச்சி இருந்தாலும், ஒவ்வொரு நிலையிலும் நாம் பயணத்தின் பொழுது வளருகின்றோம், வாழுகின்றோம், மகிழுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த பயணத்தின் ஒரு முக்கியமான பயணம்தான் நம்முடைய திருப்பயணம். எனவேதான் நாம் எல்லாம் திருப்பயணிகளாக இந்த தேவ சகாயம் மலைக்கு கூடி வந்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாமெல்லாம் திருப்பயணிகள், நாமெல்லாம் பயணம் செய்கின்றவர்கள். நம்முடைய பயணம் எப்படிப்பட்ட ஒரு பயணம் என்ற ஒரு கேள்வியை கேட்டால், இந்த பயணம் ஒரு நம்பிக்கை பயணம். இந்த பயணம் ஒரு நம்பிக்கை பயணமாக இருக்கின்றது. கொலம்பஸ் ஒரு பயணத்தை மேற்கொண்டான். அவன் கப்பலிலே ஒரு கடல் பயணத்தை மேற்கொண்டான். பல நாட்களாக அவனுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. எதையோ ஒன்றை கண்டுபிடித்து விட வேண்டும் என்ற ஆசையிலே அவன் ஒரு பயணத்தை மேற்கொண்டான். அவனை பார்த்து எல்லோரும் சிரித்தார்கள், கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள். 50 நாட்களாக 60 நாட்களாக அவனுடைய பயணம் தொடர்ந்தது. 69 நாட்கள் கடந்தது. எதையும் அவன் சாதிக்கவில்லை, எதையும் அவர் கண்டுபிடிக்கவில்லை. 70வது நாளாக அந்த கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார். அன்புக்குரியவர்களே, அவருடைய பயணம் ஒரு நம்பிக்கை. அவர்களுக்கெல்லாம் ஆதரவாக இருக்கின்றார். எனவே நம்முடைய இந்த பயணம் ஒரு நம்பிக்கை பயணம் மட்டுமல்ல, இந்த யூபிலி ஆண்டில் நம்முடைய பயணம் எதிர்நோக்கின் திருப்பயணம். எனவேதான் திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த யூபிலி ஆண்டிலே நமக்கு அருமையான ஒரு மைய சிந்தனையை கொடுத்திருக்கின்றார், எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக என்று. எதிர்நோக்கு என்றால் என்ன? எதிர்நோக்கு என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கின்ற பொழுது, எதிர்நோக்கு என்பது நாளை நல்லதே நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை. எனவே எதிர்நோக்கும் நம்பிக்கைதான். ஆனால் இன்று மட்டுமல்ல, நாளையும் எனக்கு நல்லதே நடக்கும்,
கடவுள் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று சொல்லுகின்ற ஆழமான, அசைக்க முடியாத உறுதியான ஒரு நம்பிக்கை, அதுதான் எதிர்நோக்கு. எதிர்நோக்கினுடைய எதிர்பதம் என்ன? எதிர்நோக்கு இன்று மட்டுமல்ல, நாளையும் நல்லதே எனக்கு நடக்கும், கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்ற ஒரு ஆழமான இறை நம்பிக்கை, கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்ற ஒரு ஆழமான இறை நம்பிக்கை என்று சொன்னால், அந்த எதிர்நோக்கினுடைய எதிர்பதம் அச்சம், பயம். கொரோனா காலகட்டம் என்ன நடந்தது நமக்கெல்லாம் தெரியும். மக்கள் எல்லாம் அச்சத்தில் உறைந்து போயிருந்தார்கள், பயத்தில் பீதியில் உறைந்து போயிருந்தார்கள். என்ன நடக்குமோ என்று நினைத்தார்கள். முதல் அலை எல்லா இடங்களிலும் வீசியது. எல்லாரும் சொன்னார்கள், எங்க தெருவுக்கு இது வராது, எங்க ஊருக்கு இது வராது, இந்த கொரோனா வைரஸ் எங்க வீட்டுக்கு வராது என்று நினைத்தார்கள். ஆனால் கொரோனாவினுடைய இரண்டாம் அலை வீசியது. என்ன நடந்தது? உலகத்தின் எல்லா பகுதிகளிலும், எல்லா ஊர்களிலும், எல்லா தெருக்களிலும் மக்கள் கொத்து கொத்தாக செத்து போனார்கள். அன்புக்குடையவர்களே, அச்சம், பயம், நம்பிக்கையை இழந்தார்கள். இந்த உலகத்திலே இனியும் மனிதர்கள் வாழ்வார்களா? இந்த உலகம் இன்னும் வாழுகின்ற ஒரு உலகமாக இருக்குமா என்ற ஐயப்பாடெல்லாம் மக்களுக்கு தோன்றியது. ஆனால் அந்த கடவுள் நம்மை கைவிடவில்லை. அந்த கடவுள் வாக்கு மாறாத கடவுள். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடவில்லை. இதுவும் கடந்து போகும். கொரோனா கடந்து போனது அன்புக்குரியவர்களே. எனவே இதுவும் கடந்து போகும் என்ற ஒரு நம்பிக்கையை அந்த கடவுள் தந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் அன்புக்குரியவர்களே. எனவே அந்த கடவுள் நம்மை கைவிடாத ஒரு கடவுளாக இருக்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே விடுதலை பயண நூலிலே 14ஆம் அத்தியாயம் 14வது இறைவசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அருமையான ஒரு வசனம் சொல்லப்படுகின்றது. விடுதலை பயணம் 14:14 நமக்கு சொல்லப்படுகின்றது. ஆண்டவராகிய நான் உனக்காக போரிடுவேன், நீ அமைதியாக இரு. The Lord will fight for you, keep still என்ற வார்த்தைகள் சொல்லப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, என்ன நடந்தது? இஸ்ராயேல் மக்கள் அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். எகிப்து மன்னனுடைய அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். அவர்களை பாலும் தேனும் வழிகின்ற அந்த கானான் நாட்டிற்கு அவர்களை கொண்டு வருகின்ற பொழுது, அவர்கள் நடந்து செல்லுகின்ற பொழுது எத்தனையோ துன்பங்கள், இடர்கள், வேதனைகள், முணுமுணுப்புகள். மோசே இறைவாக்கினருடைய தலைமையிலே அவர்கள் வழிநடத்தப்படுகின்ற பொழுது அவர்கள் சோர்ந்து போகின்றார்கள், களைத்து போகின்றார்கள். ஆனால் கடவுள் அவர்களை கைவிடவில்லை அன்புக்குரியவர்களே. எனவேதான் செங்கடலை கடக்கின்றார்கள். அவர்கள் செங்கடலை கடக்கின்ற பொழுது அந்த கடவுளை நம்பி வருகின்ற அந்த மக்களை அவர் கைவிடவில்லை. பாரபோனினுடைய படைகளெல்லாம் அந்த கடலுக்குள்ளால் மூழ்கி போகின்றது. செங்கடல் பெருகின்றது. இஸ்ராயேல் மக்கள் பத்திரமாக பாதுகாக்கப்படுகின்றார்கள். அந்த கடவுள் கைவிடாத கடவுள். இன்று மட்டுமல்ல, நாளையும் நமக்கு நல்லதே நடக்கும். எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது. அச்சப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் என்று தன்னுடைய மக்களை எல்லாம் நம்பிக்கையிலே வாழ வைக்கின்ற ஒரு கடவுளாக அவர் இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கைவிடாத அந்த கடவுளினுடைய கருணையை, அன்பை, இரக்கத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தி அத்தியாயம் 15 நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே வருகின்ற ஒரு உவமை, நாமெல்லாம் அறிந்த ஒரு உவமை, அடிக்கடி வாசிக்கின்ற ஒரு உவமை, மிக அருமையான ஒரு உவமை, காணாமல் போன மைந்தனுடைய உவமை. என்ன சொல்லப்படுகிறது? அப்பா, சொத்தில் எனக்குள்ள பங்கை கொடும் என்று சொல்லுகின்றார்.
அப்பா, சொத்தில் எனக்குள்ள பங்கை கொடும் என்று கேட்கின்றான். தாறுமாறாக சென்று வாழுகின்றான். பன்றிகள் தின்னுகின்ற நெற்றுக்கள் கூட அவனுக்கு கிடைக்காமல் போகின்றது. அவன் சோகத்திலே கவலையிலே வாடி இப்பொழுது அறிவு தெளிகின்றான். அறிவு தெளிந்த அந்த மகன் சொல்லுகின்றான், நான் என்னுடைய தந்தையிடம் திரும்பி செல்வேன். அப்பா, வானகத்துக்கு எதிராகவும் உமக்கு முன்பாகவும் நான் குற்றம் புரிந்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்பட தகுதியற்றவன் என்னை உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி அவன் தந்தையை நோக்கி நடந்து வருகின்றான். அந்த தந்தை அவனை கட்டி அணைத்து அவர் முத்தமிட்டார். முதல் தரமான ஆடையை அவருக்கு உடுத்தினார். கொழுத்த கன்றை அடித்தார். விருந்து கொண்டாடி மகிழ்ந்தார். அன்புக்குரியவர்களே, யாராக இருந்தாலும் அவரை நாடி வருகின்ற மக்கள் பாவியாக இருந்தாலும் பலவீனமுடையவராக இருந்தாலும் துன்பத்திலே வாடினாலும் துயரத்திலே வாழ்ந்தாலும் கண்ணீரிலே வாழ்ந்தாலும் சோகத்திலே மூழ்கி இருந்தாலும் அந்த தந்தை நிபந்தனையின்றி நம்மை அன்பு செய்து அரவணைக்கின்ற கைவிடாத கடவுள் என்பதை நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எனவே எந்த பயணத்தை நாம் மேற்கொள்ளுகின்றோம்? வாழ்க்கை ஒரு பயணம் என்று சொன்னால் அது ஒரு நம்பிக்கை பயணமாக இருக்கின்றது. அது ஒரு எதிர்நோக்கு பயணமாக இருக்கின்றது. அதைவிட மேலாக இந்த பயணம் ஒரு லட்சிய பயணம், ஒரு இலக்கை நோக்கி நாம் பயணம் செய்கின்ற ஒரு பயணம். எனவேதான் நம் ஆண்டவர் இயேசு இந்த இலக்கு எது என்பதை நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்தார். இறையாட்சி இயேசுவின் இலக்கு. இறையாட்சி இயேசுவினுடைய இதய துடிப்பாக இருக்கின்றது, உயிர் துடிப்பாக இருக்கின்றது. காலம் நிறைவேறிவிட்டது, கடவுளின் அரசு நெருங்கி வந்து விட்டது என்று சொல்லுகின்றார் நற்செய்தியிலே. 69 தடவை விவிலியத்திலே ஆண்டவர் இயேசு மட்டுமே இறையாட்சி, விண்ணரசு என்ற இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகின்றார். எனவே மனித வாழ்க்கையினுடைய அந்த லட்சியம் எதுவாக இருக்க வேண்டும்? இறையாட்சியாக இருக்க வேண்டும். எனவேதான் மத்தேயு நற்செய்தியிலே பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு அனைவரையும் திருமண விருந்துக்கு அழைக்கின்றார். சாலையோரங்களிலே சென்று அனைவரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகின்றார். ஜாதி சமய இன பேதமின்றி எல்லா மக்களையும் அன்பு செய்கின்ற, அரவணைக்கின்ற, பரந்து விரிந்த பார்வை கொண்ட ஒரு இறையாட்சி பார்வையை நமக்கு தருகின்றார். எனவே இயேசுவினுடைய இலக்கு, அவருடைய பார்வை குறுகிய பார்வை அல்ல, குறைவுபட்ட பார்வை அல்ல, கோணலான பார்வை அல்ல. அது நேரான பார்வை, நீதியான பார்வை, உயர்ந்த பார்வை, பரந்த பார்வை. அந்த பார்வையிலே எல்லா மக்களையும், ஏழைகள், ஆதரவற்றவர்கள், நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகள், விளிம்பு நிலையிலே உள்ள மக்கள், இப்படி அனைவரையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு அன்பு சமூகமாக அவர் கட்டி எழுப்புவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எனவேதான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் மீண்டும் மீண்டும் நமக்கு கற்றுத்தருகின்ற அந்த வார்த்தை, அனைவரும் உடன் பிறந்தோர். இந்த ஒரு பார்வை. எனவே எல்லா மக்களையும் என்னுடைய சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற ஒரு பார்வை எனக்கு இருக்க வேண்டும். சுருங்கிய பார்வை அல்ல, பரந்து விரிந்த ஒரு வாழ்வை நேசிக்கின்ற ஒரு அன்பு சமூகமாக மாற வேண்டும் என்று சொன்னார். எனவேதான் திருத்தந்தையை வத்திக்கானிலே திருநங்கையர் சந்தித்து பேசுகின்ற பொழுது அந்த திருநங்கையருடைய கைகளை பிடித்து முத்தம் செய்தார் அந்த திருத்தந்தை பிரான்சிஸ். இந்த திரு அவை எல்லாருக்கும் உரிய திரு அவை. யாரையும் ஒதுக்கவும் முடியாது, யாரும் ஒதுங்கவும் முடியாது. எல்லாரும் சகோதர சகோதரிகளாக சமத்துவ உணர்வோடு, சகோதர உணர்வோடு வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு அவர் கற்றுத் தருகின்றார். அன்புக்குரியவர்களே, எனவே லட்சிய பார்வை வேண்டும்.
நம்முடைய பயணம் ஒரு லட்சிய பயணம் என்று சொன்னால் நம்முடைய பார்வையும் ஒரு லட்சிய பார்வையாக இருக்க வேண்டும். குறுகிய பார்வையாக, தன்னல பார்வையாக அது இருக்கக்கூடாது என்பதுதான் அவர் கற்றுத்தருகின்ற நல்ல பாடம். எம்மாவூஸ் சீடருடைய பயணம் இன்றைக்கு நற்செய்தியாக நமக்கு கொடுக்கப்பட்டது. எம்மாவூஸ் சீடர்களுடைய பயணத்திலே பார்வை குறைபாடு ஏற்படுகின்றது. அவர்கள் உயிர்த்த ஆண்டவரை அவர்கள் கண்டு உணரவில்லை. பார்வை குறைபாடு. இயேசு சீடர்களுக்கு பல தடவை சொல்லுகின்றார், இன்னுமா நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை? அறிவிலிகளாக இருக்கின்றீர்களே, இன்னும் உங்களுக்கு அறிவில்லையா என்றெல்லாம் பல இடங்களிலே கேட்கின்றார். காரணம், சீடர்களுக்கு மீண்டும் மீண்டும் இயேசு கற்றுக் கொடுத்த பொழுதும் கூட பல நேரங்களிலே அவர்களுடைய சுயநலம் அவர்களுடைய பார்வைகளை மறைப்பதை பல இடங்களில் பார்க்கின்றோம். யார் பெரியவர் என்று போட்டி போடுகின்றார்கள். யார் பெரியவர் என்று போட்டி போடுகின்ற வேளையிலே அந்த இயேசு ஒரு சிறு பிள்ளையை அவர்கள் நடுவிலே நிறுத்தி, இந்த சிறு பிள்ளையை போல, இந்த குழந்தையை போல குழந்தை உள்ளம் கொண்டு நீங்கள் நல்ல பார்வையோடு விளங்கவில்லை என்றால் நீங்கள் இறையாட்சிக்கு உட்பட முடியாது என்று கற்றுக் கொடுக்கின்றார். அதே போலதான் இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த எம்மாவூஸ் அந்த பயணத்திலே சீடர்களுடைய பார்வை குறைவுபடுகின்ற பொழுது அவர் அங்கே அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கின்றார். உயிர்த்த கடவுள் அவர்களோடு நடக்கின்றார், உரையாடுகின்றார், பேசுகின்றார். அப்பத்தை பிட்டு கொடுக்கின்ற பொழுதுதான் அவர்களுடைய கண்கள் திறக்கின்றது. அன்புக்குரியவர்களே, எனவே எப்படிப்பட்ட பார்வை சீடர்களுக்கு வேண்டும் என்பதை மிக தெளிவாக அவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதை பார்க்கின்றோம். நம்முடைய பார்வைகள் எல்லாம் எப்படிப்பட்ட பார்வைகளாக இருக்கின்றது? இந்த திருவிழாவிலே அன்னை மரியாளினுடைய பக்தர்களாக இங்கே கூடி வந்து அந்த அன்னையினுடைய அருளாசிரை பெறுவதற்காக கூடி வந்திருக்கின்ற நம்முடைய பார்வை இயேசுவினுடைய லட்சிய பார்வையாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே, நாம் வாழுகின்ற சமூகத்திலே யாரையும் ஒதுக்காமல், யாரும் ஒதுங்காமல் அனைவரையும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு இறையாட்சி தத்துவம் நம்முடைய உள்ளத்திலே, நெஞ்சத்திலே உருவாக வேண்டும். அதை சொல்லுகின்றவர்களாக அல்ல, வாசிக்கின்றவர்களாக அல்ல, அதை வாழ்ந்து காட்டுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஏக்கமாக இருக்கின்றது. ஆனால் நமக்கும் பார்வை குறைபாடுகள் ஏற்படுகின்றது. பல நேரங்களிலே இயேசுவின் பார்வை நம்முடைய பார்வையாக இல்லாமல் இருப்பதற்கு பல தடைகள் நம்மிடத்திலே உருவாகின்றது. எது அந்த தடைகளாக இருக்கின்றது? இண்டிவிஜுவலிசம், தனி மனித போக்கு, தன்னலம் ஒரு தடை. இன்டிஃபரண்டிசம், கண்டுகொள்ளாமை ஒரு தடையாக இருக்கின்றது. ஈகோயிசம், என்னுடைய தன் முனைப்பு ஒரு தடையாக இருக்கின்றது. இன்றைக்கு இந்த உலகத்தை பார்க்கின்றோம், நாம் வாழுகின்ற இந்த உலகத்தை பார்க்கின்றோம். போர் மேகங்கள் சூழ்ந்து கிடப்பதை பார்க்கின்றோம். பாலஸ்தீன், இஸ்ராயேல் போர், பாதிக்கப்பட்ட மக்கள், ஏழை மக்கள், குழந்தைகள், பெண்கள் செத்துமடிவதை பார்க்கின்றோம். அல்லது ரஷ்யா உக்ரைன் போர், எத்தனை வன்முறைகள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு பேர் செத்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். உள்நாட்டு போர்கள், கலவரங்கள் பல இடங்களிலே. அன்புக்குரியவர்களே, காரணம் என்ன? தன்முனைப்பு அல்லது தன்னலம் அல்லது தனிமனித போக்கு. இவைகளெல்லாம் இன்றைக்கு உலகத்திலும் நாடுகளிலும் அல்லது பல்வேறு இடங்களிலும் பரவி கிடக்கின்ற சூழ்நிலையிலே தான் திருத்தந்தை சொல்லுகின்றார், அமைதி கடவுள் கொடுத்த கொடை. அமைதி என்பது கடவுள் கொடுத்த கொடை. போர் என்பது பொய் என்று சொல்லுகின்றார். போர் என்பது தெய்வ நிந்தனை என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்க, அமைதியான சமூகத்தை உருவாக்க
எந்த மனிதனும் இந்த உலகத்திலே வன்முறையால் பாதிக்கப்படாமல் இருக்கின்ற ஒரு நல்ல சமுதாயத்தை, குடும்பத்தை, நாம் வாழுகின்ற பங்குத்தளங்களை கட்டியெழுப்புவதற்கான ஒரு நேர்மறையான, நீதியான ஒரு நல்ல பார்வை, இயேசுவின் பார்வை, அமைதியை, அன்பை நிலைநாட்டுகின்ற ஒரு பார்வையை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே பார்வை பெற வேண்டும் என்று நாம் இன்று ஜெபிப்போம். இந்த இந்திய திருநாட்டை எடுத்துக்கொள்வோம். எத்தனை மதவரிகளால், ஜாதி வரிகளால் இன்றைக்கு மக்கள் பல்வேறு இடங்களிலே பாதிக்கப்பட்ட நிலையிலே இருந்து கொடுப்பதை பார்க்கின்றோம். ஏற்றத்தாழ்வுகள் ஒருபுறம், அடிமைத்தனங்கள் ஒருபுறம், பிளவுகள் ஒருபுறம், பிரிவினைகள் ஒருபுறம், இவைகளெல்லாம் இந்த இந்திய திருநாட்டிலே இருக்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, ஒரு சகோதர உணர்வை, சமத்துவ உணர்வை கட்டியெழுப்புகின்ற ஒரு பார்வை நமக்கு வேண்டும். நாம் ஒதுங்கி நிற்பவர்களாக அல்ல, கண்டுகொள்ளாமல் இருப்பவர்கள் அல்ல. திருத்தந்தை சொல்லுகின்றார், இன்டிஃபரண்டிசம் இஸ் a sin, கண்டுகொள்ளாமை ஒரு பாவம் என்று சொல்லுகின்றார். காப்பா அரவாணன் தமிழரின் மறுபக்கம் என்ற தன்னுடைய புத்தகத்திலே அருமையாக சொல்லுகின்றார், அந்த தெருவிலே என்ன நடந்தால் என்ன, அந்த ஊரிலே என்ன நடந்தால் என்ன, அந்த வீட்டிலே என்ன நடந்தால் என்ன என்பதனுடைய இறுதியான வடிவம் என்ன நடந்தால் என்ன. இப்படிப்பட்ட ஒரு அக்கறை இல்லாத, அடுத்தவர்களை பற்றி கவலைப்படாத, இந்த உலகத்திலே உள்ள மக்கள், ஏழைகள், ஆதரவற்றவர்களை பற்றி கவலைப்படாத ஒரு சமூகமாக நாம் இல்லாமல், நாமெல்லாம் அனைவரையும் பற்றி அக்கறைப்படுகின்ற, அன்பு செய்கின்ற, ஒரு பரந்து விரிந்த பார்வை கொண்ட, மனநிலை கொண்ட நல்ல மக்களாக, நல்ல கிறிஸ்தவர்களாக, மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ்வதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு நமக்கு இறையாட்சி தத்துவத்தை கொடுத்தார். நம்முடைய சமுதாயம் மட்டுமல்ல, இந்த இந்திய நாடுமல்ல, நம்முடைய குடும்பங்களையும் பார்ப்போம். குடும்பங்களிலே நம்முடைய பார்வைகள் எப்படி இருக்கின்றது? நம்முடைய தன்னலங்களால், நம்முடைய சுயநலங்களால், நம்முடைய குடும்பங்களுக்குள்ளால் சகோதர சகோதரிகளோடு, மற்றவர்களோடு நாம் வைத்திருக்கின்ற உறவுகள் எப்படி இருக்கின்றது? யூபிலி ஆண்டை கொண்டாடுகின்றோம். யூபிலி ஆண்டு மனமாற்றத்தினுடைய ஆண்டு, நம்மை புதுப்பிக்கின்ற ஆண்டு, நாம் மனமாறுகின்ற ஆண்டு, நம்ம ஒப்புரவு செய்கின்ற ஆண்டு என்று சொல்லுகின்றோம். எனவே இந்த ஆண்டிலே நம்முடைய குடும்பங்களுக்குள்ளால் உள்ள உறவுகளை நாம் கட்டியெழுப்புவதற்கும், நம்முடைய தனி மனித போக்குகள், நம்முடைய தன்னல நாட்டங்கள், நம்முடைய தன் முனைப்புகளை எல்லாம் விட்டு விட்டு அன்புக்குரியவர்களே, குடும்பங்களை உறவு குடும்பமாக கட்டியெழுப்புகின்ற நல்ல பார்வை வேண்டும். இன்னைக்கு குடும்பத்துல பல இடங்களிலே பார்க்கின்றோம் பிரச்சனைகள். எனக்கு அண்ணன் முக்கியம் அல்ல, தம்பி முக்கியம் அல்ல, தாத்தா முக்கியம் அல்ல, பாட்டி முக்கியம் அல்ல, எனக்கு முக்கியமெல்லாம் சொத்து, பணம், சுகம் என்ற, அல்லது சொத்து, நகை, நட்டு என்ற அந்த ஒரு குறுகிய பார்வை இருப்பதனால் குடும்பங்களுக்குள்ளால் இன்றைக்கு பல்வேறு விதமான உடைசல்கள் காணப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவை நாடி வந்திருக்கின்ற இந்த வேளையிலே நம்முடைய குடும்பங்களை எல்லாம் நல்ல குடும்பங்களாக, அன்னை மரியாள் வாழ்ந்த அந்த திருக்குடும்பத்தை போல கட்டி எழுப்புவதற்காக நாமெல்லாம் அழைக்கப்படுகின்றோம். அந்த அன்னை மரியா பரந்து விரிந்த ஒரு அருமையான வாழ்வுக்கான ஒரு மாதிரியாக இருக்கின்றார். அந்த கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையை கொடுக்கின்ற பொழுது அந்த அன்னை மரியா நம்மை அரவணைக்கின்றார். அது மட்டுமல்ல, நம்முடைய பார்வைகள் எல்லாம் பரந்ததாக, மனநிலைகள் எல்லாம் பரந்ததாக, விரிந்ததாக, குறுகியதாக, கோணலானதாக அல்ல, பரந்து விரிந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்கு அவர் மாதிரி காட்டுகின்றார். எலிசபெத்தை சந்திக்கின்ற நிகழ்வு என்ன நடக்கின்றது? அவர் இருந்த அந்த பாலஸ்தீனத்திலிருந்து எயின்கேரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு 100 மைல்கள் தூரம். அவரிடத்திலே குறுகிய பார்வை இருந்தால், தன்னலம் இருந்தார், அவர் இங்கே இருந்து அங்கே துணிச்சலாக செல்ல முடியுமா அந்த மலைநாட்டிற்கு? ஆனால் தன்னலம் இல்லாத,
ஒரு பரந்து விரிந்த அந்த பார்வை அன்னை மரியாவிடத்திலே இருந்ததால் ஓடோடி அந்த மலைநாட்டிற்கு சென்று எலிசபெத்துக்கு உதவி செய்கின்ற அந்த தாய் தான் நம்முடைய வியாகுல தாய். கானாவூர் திருமணத்தை பார்க்கின்றோம். அந்த அன்னை மரியா எப்படிப்பட்ட ஒரு பரந்து விரிந்த இதயம் கொண்டவராக, ஏழைகளை, எளியவரை, பாதிக்கப்பட்டவரை, அவர்களை நேசிக்கின்ற ஒரு கருணை உள்ளம் கொண்ட ஒரு காருண்ய உள்ளம் கொண்ட ஒரு தாயாக இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். விவிலியத்திலே அன்னை மரியாள் மொத்தம் 4 இடத்துல தான் பேசியிருக்கிறாங்க. 4வது இடம் இறுதியாக அவர் பேசுவது கானாவூர் திருமணத்தின் பொழுது அவர் பேசுகின்றார். அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். இதுதான் அன்னை மரியா பேசுகின்ற இறுதி வார்த்தை. ஆனால் அதற்குள்ளால் எவ்வளவு அர்த்தம் இருக்கின்றது. நம்முடைய தாய் மரியா, வியாகுல தாய், அந்த கானாவூரிலே ஏழைகளுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு ரசம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்திலே அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தை, அன்புக்குரியவர்களே, அவருடைய பரந்த மனப்பான்மையை காட்டுகின்றது. எனக்கு மட்டும் இருந்தால் போதும் அல்ல, எல்லோருக்கும், எனக்கு பக்கத்தில் இருக்கின்றவர்கள், என்னுடைய அன்பியத்திலே, என்னுடைய பங்கிலே, என்னுடைய ஊரிலே ஜாதி மத இன பேதமின்றி எல்லா மக்களும் அன்போடு நிறைவோடு மகிழ்வோடு வாழ வேண்டும் என்ற ஒரு பரந்த மனப்பான்மையை அந்த தாய் நமக்கு காட்டுகின்றார். அனைத்திற்கும் மேலாக அவருடைய புரட்சி பாடல், மரியாவின் பாடல், அருமையாக அந்த பாடலிலே நாம் கேட்கின்றோம். தாழ்ந்தோரை உயர்த்தினார், பசித்தோரை நலன்களால் நிரப்பினார். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பரந்துபட்ட ஒரு பார்வை. எனவே இந்த நாளிலே நம்முடைய திருத்தலத்திலே வியாகுல அன்னைக்கு விழா எடுத்து மகிழ்கின்ற இந்த வேளையிலே நாமெல்லாம் அந்த அன்னை வழியாக இன்றைக்கு இறைவனிடமிருந்து அருள் கொடைகளை பெற்றுக் கொள்ளுகின்றோம். உங்களுக்கு துன்பமா? உங்களுக்கு கவலையாம்? உங்களுக்கு நோய் நொடிகளாம்? உங்களுக்கு வேதனையாம்? உங்களுக்கு கடன் தொல்லையாம்? எதுவும் உங்களை எதுவும் செய்ய முடியாது, எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது, நாளை நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கையை இந்த நாளிலே கடவுள் நமக்கு தருகின்றார். அன்னை மரியா நமக்கு பரிந்து பேசுகின்றார். எனவே அந்த எதிர்நோக்கோடு நாமெல்லாம் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ள இந்த மாலை ஆராதனையிலே தொடர்ந்து இறையருள் வேண்டுவோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.